மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை பற்றி. அதுக்கு ஒருத்தர் 2 பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது இப்போ இருக்கிற ஆட்சியையோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியையோ குறை சொல்கிறதுக்காக நான் எந்த பதிவுமே போடல, சரிங்களா. நான் சொன்னது மக்களோட பிரச்சனைகள் தீரணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன், சரிங்களா. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த பதிவை போட்டேனே தவிர மற்றபடி கட்சி விஷயமாக நான் எந்த பதிவுமே போடல. அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு தேவை இதுக்கான தீர்வு தான். இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஸோ இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், இதை பார்க்குற மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3000 ரூபாய் இருந்த வாடகை இன்றைக்கி 10,000 ரூபாய். எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கரண்ட்டு பில்லு, தண்ணி காசு, முறவாசல் இது எல்லாம் சேர்த்திங்கன்னா 15,000 ரூபாய் வந்துடும். எப்படி மெயின்டைன் பண்ணுவான் ஒரு குடும்பத்தை ஒருத்தன் சொல்லுங்கள்? வாடகையை கொடுத்துட்டா சொந்த வீட்டில் இருக்கிறவன் தெம்பாக இருப்பான், இதை பற்றி பேசவே மாட்டான். வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுற நம்ம தான் இந்த விஷயத்தை பேசணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். தேவையில்லாத வீடியோஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம், தேவையில்லாத டைம் பாஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு நல்ல பதிவை ஷேர் பண்ணோன்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாற்றம் நம்மக்கிட்ட தான் வரணும்.